ஒரு பக்கம் சோத்துக்கே வழியில்ல, ஆனா இன்னொரு பக்கம் உலகத்தையே ஏமாத்த பாக்குற ஒரு பித்தலாட்ட வேலை. இத கேட்டா நீங்களே அதிர்ந்து போயிருவீங்க. அண்டை நாடு, அதுவும் ஒரு முஸ்லீம் நாடுன்னு கூட பார்க்காம ஈரான் முதுகுலேயே குத்தி இருக்கு பாகிஸ்தான். அமெரிக்க கப்பலை காப்பாத்த பாகிஸ்தான் தன் நாட்டுக் கொடியையே அடமான வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில நடந்த இந்த ஒரு தில்லுமுள்ளு வேலை இப்போ சர்வதேச அரசியலையே தலைகீழா மாத்தியிருக்கு. இதனால ஆத்திரத்தோட உச்சியிலே இருக்கு ஈரான். இன்னொரு பக்கம் எப்பவும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற சவுதி அரேபியாவே இப்போ பாகிஸ்தானை ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் செஞ்ச அந்த ஒரு பிராடு வேலை என்ன? அமெரிக்காவுக்காக பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு இறங்கி போகுது? இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விலாவரியா பார்க்க போறோம். இததான் இப்போ உலகமே பேசிட்டு இருக்கிற ஹாட் டாபிக். முதல்ல விஷயம் என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். கடல்ல ஒரு கப்பல் போகுதுன்னா அது எந்த நாட்டு கப்பல் அப்படிங்கறத அதோட கொடியை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஈரான் நாட்டு கடல் பகுதியில பிடிபடாம இருக்க ஒரு அமெரிக்க எண்ணெய் கப்பல் பாகிஸ்தான் கொடியை பயன்படுத்தி இருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. பாகிஸ்தான் அரசாங்கமே சம்மதிச்சு செஞ்ச ஒரு ரகசிய வேலைன்னு சொல்லப்படுது. இத பார்த்த ஈரான் கடற்படை இது நம்ம பக்கத்து நாட்டு கப்பல் தான்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது அதுக்குள்ள இருந்தது அமெரிக்காவோட சொத்துன்னு. இங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஈரானை ஏமாத்த பாகிஸ்தான் ஏன் அமெரிக்காவுக்கு உதவி செய்யணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஒளிஞ்சிருக்கு. பாகிஸ்தானோட இப்போதைய நிலைமை உங்களுக்கே தெரியும். கையில காசில்ல, நாடு முழுக்க கடன். மின்சார கட்டணத்தை கட்டக்கூட மக்கள் திணறிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அமெரிக்காவோட நட்பு மட்டும்தான். அமெரிக்கா சொல்றத செஞ்சா சர்வதேச நிதியகத்துல இருந்து கடன் கிடைக்கும், ராணுவத்துக்கு உதவி கிடைக்கும்னு பாகிஸ்தான் கணக்கு போடுது. அதனாலதான் ஈரானை ஏமாத்துறதுக்கு கூட அவங்க தயங்கல. ஆனா இதோட விளைவு எவ்வளவு பெருசா இருக்கும்னு அவங்க யோசிக்கலையா? ஈரான் ஒன்னும் சாதாரண நாடு கிடையாது. ஏற்கனவே இஸ்ரேலோட நேரடி போர்ல இருக்கிற ஈரான் இப்போ பாகிஸ்தானோட இந்த துரோகத்தை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? அவங்களோட சோஷியல் மீடியாக்கள்ல பாகிஸ்தானை முதுகில் குத்தும் துரோகின்னு திட்டி தீர்க்கறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் உண்மையிலேயே யாரோட பக்கம் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தான் செய்யறது ராஜதந்திரமா இல்ல வெறும் பித்தலாட்டமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஆயில் மாஸ்கிங் அப்படிங்கிற வித்தைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சர்வதேச கடல் விதிகளின்படி ஒரு கப்பல் தன்னோட அடையாளத்தை மறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம். ஆனா பாகிஸ்தான் இத பத்தி கவலைப்பட்டதா தெரியல. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாதான் உலகத்தோட 30% கச்சா எண்ணெய் போயிட்டு இருக்கு. அங்க ஈரானோட ஆதிக்கம் அதிகம். அங்க இருக்கிற அமெரிக்க கப்பல்களை ஈரான் சிறைப்பிடிக்காம இருக்க பாகிஸ்தான் தன் கொடியை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சர்வதேச விதிமீறல். உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா, பாகிஸ்தான் இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் பணம் தான். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியில சொல்லும்போது நாங்க உலக சமாதானத்துக்காக பேசுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறதே வேற. இத பத்தி சில சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு வாடகை நாடு போல செயல்படுதுன்னு விமர்சிக்கிறாங்க. அதாவது யாரு பணம் தர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன் நிலைப்பாட்டை மாத்திப்பாங்க. இது ஈரானுக்கு மட்டும் இல்ல, சீனாவுக்கும் ஒரு எச்சரிக்கை மணிதான். ஏன்னா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சிபெக் திட்டம் இருக்கிற நிலையில பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கிறது சீனாவையும் யோசிக்க வைக்கும். இப்போ ஈரானோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். அதிகாரப்பூர்வமா ஈரான் அரசாங்கம் இன்னும் ஒரு பெரிய அறிக்கையை விடல. ஆனா ஈரானோட உளவுத்துறை இத பத்தி ஒரு ரகசிய ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. எங்க கிட்ட இருந்தே எண்ணெயை திருடி எங்க எதிரிகளுக்கே விற்க பாகிஸ்தான் வழி செஞ்சு கொடுத்திருக்குன்னு ஈரான் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து தீவிரவாதிகள் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதா ஒரு புகார் இருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி கூட 2 நாடுகளும் மாத்தி மாத்தி ஏவுகணை தாக்குதல் நடத்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நெருப்பு இன்னும் அணையாத நிலையில இந்த துரோகம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆகிடுச்சு. பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்பவுமே ஒரு மாதிரி நட்பும் பகையும் கலந்த ஒண்ணுதான். பாகிஸ்தான் ஒரு சன்னி பெரும்பான்மை நாடு, ஈரான் ஒரு ஷியா பெரும்பான்மை நாடு. இந்த மத ரீதியான வித்தியாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார ரீதியா 2 நாடுகளும் ஒத்துப்போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவோட கைக்கூலியா மாறிட்டதா ஈரான் சந்தேகப்படுது.
குறிப்பா அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை என்ன சொல்லுதோ அதை அப்படியே பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் ட்வீட் பண்றாருன்னு ஒரு கிண்டலே ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சுதந்திரமான நாட்டுக்கு அழகான்னு பலரும் கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் சவுதி அரேபியாவோட என்ட்ரி நடக்குது. சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு வருஷக்கணக்கா நிதியுதவி செஞ்சுட்டு வர்ற நாடு. ஆனா இப்போ சவுதி அரேபியா ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டதா தெரியுது. சர்வதேச செய்திகளின்படி சவுதி அரேபியா தன் நட்பு நாடுகளுக்கு ஒரு ரகசிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட இருந்து இனிமே எந்த ஆயுதத்தையும் வாங்காதீங்க, அவங்க கிட்ட எந்த பாதுகாப்பு ஒப்பந்தமும் வச்சுக்காதீங்கன்னு அந்த எச்சரிக்கை சொல்லுது. இது பாகிஸ்தானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. ஏன்னா சவுதி அரேபியா விலகி போனா பாகிஸ்தான் மொத்தமா அனாதையாயிடும். ஏன் சவுதி இப்படி கோபப்படுது? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சவுதி அரேபியா இப்போ ஈரானோட ஒரு சமரசத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாகிஸ்தான் தேவையில்லாம அமெரிக்காவுக்காக ஈரான வம்புக்கு இழுத்தா அது மொத்த மத்திய கிழக்காசியாவோட அமைதியையும் கெடுத்துரும்னு சவுதி பயப்படுது. அது மட்டுமில்லாம பாகிஸ்தான் இராணுவத்தோட தரம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டதா ஒரு பேச்சு இருக்கு. இதனால தான் சவுதி அரேபியா இப்போ பாகிஸ்தானை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான் ஒரு பக்கம் தன்னை ரொம்ப பாதுகாப்பான நாடுன்னு விளம்பரம் பண்ணிக்குது. ஆனா உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டுல பாகிஸ்தான் இப்பவும் முன்னணியில் இருக்கிறது அவங்களோட உண்மை முகத்தை காட்டுது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீரோட தனிப்பட்ட அதிகாரம்தான் காரணம்னு சொல்றாங்க. அவருக்கு தன் பதவியை தக்க வச்சுக்கணும்னா அமெரிக்காவோட ஆசி வேணும். அதுக்காக ஈரான் என்ன எந்த நாட்டை வேணும்னாலும் அடமானம் வைப்பாருன்னு பாகிஸ்தானுக்கு உள்ளேயே விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா உலக மேடையில G20ன்னு ஜொலிச்சிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தானோ பக்கத்து நாட்டை ஏமாத்துற வேலையில இறங்கியிருக்கு. இது அந்த நாட்டோட இமேஜை மொத்தமா டேமேஜ் பண்ணிடுச்சு. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான், ஏன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஆனா அதுக்காக பலிகடா ஆனது என்னவோ பாகிஸ்தான் தான். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்குது? 2026ல கூட பாகிஸ்தானோட பொருளாதாரம் இன்னும் மீண்டு வரல. அவங்களோட அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்பவே குறைவா இருக்கு. இந்த சூழல்ல அரபு நாடுகளோ அல்லது அமெரிக்காவோ காசு கொடுத்தா அவங்க எதை வேணும்னாலும் செய்வாங்கங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி அமெரிக்கா தன்னோட காய்களை நகர்த்துது. ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரானோட நடமாட்டத்தை கண்காணிக்கவும் தங்களோட எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்கவும் பாகிஸ்தானை ஒரு பகடைக்காயா அமெரிக்கா பயன்படுத்துது. இதுக்கு பேரு தான் ப்ராக்சி வார். ஆனா ஈரான் இதை சும்மா விடாது. ஈரானோட புரட்சிகர காவல் படை IRGC ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லைகள்ல தங்களோட கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை ஈரான் பதிலடி கொடுக்க நினைச்சா அது பாகிஸ்தானுக்கு பெரிய ஆபத்தா முடியும். ஏன்னா பாகிஸ்தானால இன்னொரு போரை தாங்கிக்கவே முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை விட அவங்க வாங்கி இருக்கிற கடன் தான் அதிகம். இந்த ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் செய்ய வேண்டியது என்னன்னா அண்டை நாடுகளோட நல்லுறவை பேணுவதுதான். ஆனா அவங்க அதை செய்யாம எரியிற வீட்ல பிடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தானோட இந்த துரோகத்தை சில ஊடகங்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, இது வெறும் ஒரு கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு நம்பிக்கை துரோகம். ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு இஸ்லாமிய நாட்டை, அதுவும் அமெரிக்காவுக்காக ஏமாத்துறதுங்கிறது இஸ்லாமிய நாடுகள் மத்தியில பாகிஸ்தானுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் கெடுத்துரும். ஏற்கனவே துருக்கி, மலேசியா போன்ற நாடுகள் பாகிஸ்தானை விட்டு கொஞ்சம் விலகித்தான் இருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவும் கைவிட்டா பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாகிடும். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனிப்புக்குரிய விஷயம். ஏன்னா அண்டை நாட்டுல நடக்கிற இந்த குழப்பங்கள் இந்தியாவோட பாதுகாப்புலையும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். சரி, இப்போ சில முக்கியமான சந்தேகங்களுக்கு விளக்கம் பார்ப்போம். ஆயில் மாஸ்கிங் செஞ்சா கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். சேட்டிலைட் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல எந்த கப்பல் எங்கே போகுதுன்னு ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். பாகிஸ்தான் என்னதான் கொடிய மாத்தினாலும் அந்த கப்பலோட IMO நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கு. இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரியாதான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சேதான் இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு கிடைத்த லாபம் என்னவோ சில மில்லியன் டாலர்களா இருக்கலாம். ஆனா இழந்தது ஒரு நாட்டோட கௌரவம். அடுத்ததா பாகிஸ்தான் பிரதமர் சொல்ற அந்த சமாதான தூதுவர் வேஷம் என்னாச்சு? ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேன்னு ஷாபாஸ் ஷெரீப் சொன்னது வெறும் பில்டப் தான்.
அமெரிக்கா கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் படிக்கிறாருங்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஒரு பக்கம் சமாதானம்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஈரானை ஏமாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இதனால தான் உலக நாடுகள் இப்போ பாகிஸ்தானை நம்ப தயங்குறாங்க. இனி வர்ற காலங்கள்ல பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை நிமிர்த்தணும்னா அவங்க உண்மையா இருக்கணும். ஆனா பாகிஸ்தான் இப்போ போற போக்க பார்த்தா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் தெரியுது. முடிவா சொல்லப்போனா பாகிஸ்தானோட இந்த இரட்டை வேடம் அவங்களுக்கே வினையா முடிய போகுது. ஈரானோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதே மாதிரி சவுதி அரேபியாவோட புறக்கணிப்பும் பாகிஸ்தானை நிலைகுலைய வைக்கும். ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் சர்வதேச அவமானம். இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை. யாருக்காவது ஒருத்தருக்காவது உண்மையா இருந்தா கூட அந்த நாடு தப்பிச்சிருக்கும். ஆனா எல்லார்கிட்டையும் பிராடு பண்ண நினைச்சதுதான் அவங்க செஞ்ச தப்பு. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் இனிமேலாவது திருந்துமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.